ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பேபி பூட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ் சீசன்னால் நான் கிறிஸ்மஸ் தீமில் ஒயிட் அண்ட் ரெட் கலர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷூ நான் இப்போது 6 to 12 month ஓல்டு சைஸ்க்கு பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு யூனிக் டிசைன். இங்கே சைடில் ஒரு பூட்ஸ் மாதிரி கிட்ஸுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக பண்ணிடலாம். நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேட்சிங்காக நான் ஹேட்டும் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த ஹேட்டோட வீடியோ நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிறிஸ்மஸ் ஹேட் ப்ளஸ் பேபி ஷூ. இந்த ஹேட்டுமே 6 to 12 months, இந்த ஷூவும் 6 to 12 months. ஓகே, ஒரு செட்டாக பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஷூக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். இந்த யான் 100% அக்ரலிக் யான். ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 4.5 mm ஹூக் சைஸ், சிசர்ஸ், நெக்ஸ்ட் யான் நீடில், நெக்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் தேவை. உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ராச்செட்டிங்கில் நான் எப்போவுமே ஒரு வேறு கலர் யான் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸ்டிச் மார்க்கராக 3 ஸ்டிச் மார்க்கர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யானோட டீட்டெயில் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு அதோட ஆன்லைன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பண்ணியிருக்கிற ஷூ 6 to 12 months. நீங்கள் நியூ பார்ன்லேருந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப் டு 5 year old நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்ன ஹூக் சேஞ்ச் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஹூக்கோட சைஸை சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். சின்ன சைஸ் வேணுன்னா இதோட சின்ன ஹூக் சைஸ், பெரிய சைஸ் உங்களுக்கு ஷூ மேக் பண்ணணுன்னா இதோட லார்ஜ் ஹூக் சைஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்ன ஏஜ் குரூப்ஸுக்கு என்னென்ன சைஸுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ பண்ணுறது 6 to 12 month ஓல்டு. ஓகே, ஸ்லிப் நாட், இந்த கலரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெட் கலர். செயின் 11, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. பேசிக்ஸோட க்ராச்செட் பேசிக்ஸோட வீடியோஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். க்ராச்செட்டிங்கில் நீங்கள் நியூனா நீங்கள் லெசன்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 11 செயின்ஸ் போட்டுட்டோம். இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது. செகண்ட் செயினில் 1 time half double crochet பண்ண போகிறேன். ஓகே, ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் half double crochet இப்படி எடுத்துக்கோங்க. 3 loops இருக்கும். யானோங்க எல்லா 3 loopஸையும் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8 செயின்ஸுக்கு 1 time half double crochet நான் பண்ண போகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் 8 செயின்ஸ், two 3, ஜஸ்ட் நீங்கள் ஹூக் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி 4 5 6 7 8. ஓகே, நம்ம இப்போ ரவுண்ட் 1 பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம 8 செயின்ஸுக்கு half double crochet பண்ணியிருக்கோம். நாட்டு போட்டு ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அது மட்டும் லெஃப்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம
நெக்ஸ்ட்லேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட் செயினில் 7 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். லாஸ்ட் செயினில் 7 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இந்த டெய்ல் எண்டோட நீங்கள் சேர்த்து ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி லாஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள், டெய்லியும் வச்சுக்கோங்க, ஆனால் கிராப் பண்ணுங்கள். 1 4 5 6 7. ஓகே, 7 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரவுண்ட் அப்படியே பெண்ட் ஆகுதுல, நம்ம இந்த சைட் ஆஃப் ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், நமக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சும் ப்ராப்பராக தெரியாது. இது வந்து ஒரு ஸ்டிச், செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? அதர் சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டிச் இங்கே இருக்குது. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவுண்டு 1ல் வந்து இங்கே 9 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு வந்து இங்கே 9 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம், அதாவது ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே 1 + அப்புறம் 8 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டல் 9. இங்கே 7 பண்ணியிருக்கிறோம், இங்கே 9 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த செயின் வந்து இங்கே இருக்கும். ஓகே, இந்த செயின் ஸோ இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 7 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அந்த செயின்குள்ளே அப்படியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணி 7 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 3 4 5 6 7. ஓகே, 7 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுண்டை வந்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 1ஓட எண்டில் உங்களுக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 போகலாம். செயின் 2, இந்த செயின் 2 வந்து ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. ஓகேவா? செயின் 2 ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. இதே சேம் ஸ்டிச்சில் வந்து 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணணும். சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 9 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம்ல, அந்த 9 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலேயும் 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் நெக்ஸ்ட் 8 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. 1 பண்ணிட்டோம். இப்போ 2
3 4 5 6 7 8 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து இப்போ நம்ம 9 டபுள் க்ரூஷேஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல 7 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த 7 ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே சேம் ஸ்டிச்சில். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் 7 ஸ்டிச்சஸ்க்கு பண்ணுங்கள். 3rd ஸ்டிச் நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 7 ஸ்டிச்சஸ்க்கு 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் ஹாஃப் 1 டைம் டபுள் க்ரூஷேஸ். ஓகே, டபுள் க்ரூஷே 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இந்த பக்கமும் நம்ம 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 7 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7. இந்த 7 ஸ்டிச்சஸ்க்குமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். ஓகே, 1 2 3. லாஸ்ட்டாக 7th ஸ்டிச் 13 14 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம ரவுண்ட் 2 பண்ணிகிட்ருக்கோம். ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, இங்கே வந்து 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, இங்கே 9 டபுள் க்ரூஷே, இங்கே வந்து 14 டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ நம்ம இந்த ரவுண்டை எண்ட் பண்ணிடலாம். நம்ம செயின் 2 போட்டோம்ல, அதை நீங்கள் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷேயில் மட்டும் நீங்கள் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஆனை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ் இது வந்து முடிஞ்சிருச்சு, கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எட்ஜஸ் வந்து நம்ம தச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மிடில் பார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒயிட் யான் எடுத்துக்கோங்க. ஒயிட் யானை வந்து எந்த பிளேஸில் கிராப் பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடு. ஓகே, நல்ல குட் பார்ட் இது. இது வந்து பேக் சைடு. ஸோ இது வந்து நம்ம ஷூவில் வந்து உள்ளே இருக்கணும். ஓகேவா, இந்த பார்ட் தான் வெளியே இருக்கணும். எப்பவும் போல் நம்ம இன்செர்ட் பண்ணிடாதீங்க. இன்செர்ட் பண்ணி கிராப் பண்ணால் நமக்கு இந்த பார்ட் வந்து நமக்கு வெளியே விசிபிளாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்படி வச்சுக்கோங்க ஷூவை. இங்கே வந்து நம்ம ரவுண்ட் 2ல் பண்ண பார்த்திங்கன்னா, இங்கே 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, சாரி 14, அதாவது 7 டைம்ஸ் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 2 டைம்ஸ் 7 டைம்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஒன்று இந்த கார்னரில் நீங்கள் யானை கிராப் பண்ணிக்கோங்க.
ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த கார்னரில் பண்ணணும். எக்ஸாக்டாக என்ன பிளேஸில் பண்ணணும்னா இந்த 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே வந்து 7 பண்ணியிருக்கோம்ல, 1 இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், 1 2 3 4 5 6 7. ஸோ 7ல் மிடில் வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து ஏதோ ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி நல்ல பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கலர் யான் கிராப் பண்ணுறேன். இப்போ செயின் 2, இந்த செயின் 2 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. ஓகே, இப்போது இந்த சேம் ஸ்பேஸ்லேயே வந்து ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஜஸ்ட் நமக்கு ரவுண்ட் 2ஓட எண்டில் 46 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம 46 ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இப்போ 1 டைம் பண்ணிட்டேன், 1 பண்ணிட்டேன். இப்போ 2 3 4 5. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஈச் ஸ்டிச்சஸ் ஒன் டைம் டபுள் க்ரோஷே. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு 46 டபுள் க்ரோஷேஸ் இருக்கணும். ஸோ 43 44 45 46. ஓகே, இந்த ரவுண்டோட எண்டில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 46 டபுள் க்ரோஷே இருக்கணும். நம்ம வந்து இந்த செயின் 2ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரவுண்டு 3 இந்த மிடில் பார்ட்டில் ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஒன் டைம் டபுள் க்ரோஷே. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 2, இந்த செயின் 2 ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. ஸோ சேம் ஸ்டிச்சிலேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒன் மோர் டைம் இதே மாதிரி ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 2 3 4. ஸோ ஈச் ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் க்ரோஷே. 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1 2 3 4 5 பண்ணியிருக்கிறேன். நான் இதே மாதிரி 46 முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 44 45, லாஸ்ட்டாக இந்த ஸ்டிச் 46. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இதான் நம்ம ரவுண்ட் 2. இப்போ நம்ம ரவுண்ட் 3லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஷூவோட பேக் சைட். ரவுண்ட் 3ல் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடை இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும். இப்படி யானை இழுத்துக்கோங்க, ஹூக் எடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டிச்சில் இருந்து 13 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஸ்டிச்சஸ் முடிஞ்சு 14th ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா யானை ஜஸ்ட் இந்த மாதிரி ஹூக்கில் ப்ளேஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. இது 14. இந்த 14 வந்து ஒன்றா கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 13 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இங்கேருந்து 20 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணணும். இந்த 14th 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, இந்த 20th இதில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்
இங்கேருந்து இங்கே வரைக்கும் 13 ஸ்டிச்சஸ் இருக்கணும். 46 ஸ்டிச்சஸை 13 + 13 + 20 டிவைட் பண்ணுறோம். இங்கேருந்து 1, அதாவது 20க்கு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால நம்ம இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக 46 ஸ்டிச்சஸ் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இது வந்து ஷூவோட பேக் சைட், ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு தான் இப்படி பிரிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 13 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு செயின் 2 கவுண்ட் ஆகாது, 1 டபுள் க்ரூஷேவா. சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 2 3 13 ஸ்டிச்சஸ் வரைக்கும் 1 டைம் டபுள் க்ரூஷே, 4 12 லாஸ்ட் 13. ஓகே, 13 ஸ்டிச்சஸ் இங்கேருந்து டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் மார்க்கர்லேருந்து இங்கே 20 ஸ்டிச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். 20யை வந்து நம்ம டபுள் க்ரூஷே டூகெதராக பண்ணி 10 ஸ்டிச்சஸாக மாற்ற போகிறோம் இந்த இதில். ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம 2 ஸ்டிச்சஸாக டபுள் க்ரூஷே டூகெதர் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த 2 ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சாக மாற்றிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹூக்கு இந்த மாதிரி டபுள் க்ரூஷே மாதிரியே இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸை எடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 2 3 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், இப்போ 1 2 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸையுமே யான் ஓவர் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா, ஸோ இந்த 2 ஸ்டிச்சை வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நம்ம 2 பேராக எடுத்து நம்ம பண்ணணும். ஓகேவா, அகெயின் நான் 1 மோர் டைம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இப்படி டபுள் க்ரூஷே பண்ணி 2 லூப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டாப், அகெயின் பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். 4 லூப்ஸ், ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், லாஸ்ட்டாக 3 லூப்ஸ். ஓகே, இதுதான் நம்ம டபுள் க்ரூஷே டூகெதர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், அகெயின் யான் ஓவர், நெக்ஸ்ட் ஸ்டிச், ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், 4ல் 3யுமே நம்ம எடுக்கணும். ஓகே, 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 10 டைம்ஸ் பண்ணணும். நான் 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரிமைனிங் 7 டைம்ஸ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். 8 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக பாருங்கள், 1 2 3 4 1 2 3 4 ஸ்டிச்சஸ் மட்டும் இருக்கும். 9th டைம் பண்ணுறேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக 19th and 20th செயினை டுகெதர் பண்ண போகிறேன். 10th டைம், ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் யான் ஓவர் பண்ணி எடுத்துக்கோங்க, லூப்ஸ், அப்புறம் 3 லூப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம 20 ஸ்டிச்சஸை 10 ஸ்டிச்சஸாக நம்ம மாற்றிட்டோம். ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற 13 செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஜஸ்ட் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். 1 2 3 12 13. ஓகே, 13 டைம்ஸ் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. நம்ம இப்போ பண்ணுறது இந்த மிடில் பார்ட்டில் ரவுண்ட் 1 2 இந்த 3rd ரவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டபுள் க்ரூஷேல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். நம்ம ரவுண்ட் 4 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செயின் 2 1 2 சேம் ஸ்டிச்சில் 1 டைம்
டபுள் க்ரூஷே, செயின் 2 1 டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகாது. ஸோ சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் வந்து 12 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 11 ஸ்டிச்சஸ்க்கு ஏற்கனவே இங்கே 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட் எப்படி பண்ணுவோம்னா இந்த பக்கம் 12 ஸ்டிச்சஸ், இந்த பக்கம் 12 ஸ்டிச்சஸ் பண்ணுவோம். ஓகே, 1 பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் 11 ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் 1 டைம் டபுள் க்ரூஷே. சேம் ஸ்பேஸில் 1 பண்ணியிருக்கோம். 1 2 3 4. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க, இனிமேல் தேவை கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸ்க்கு 12 ஸ்டிச்சஸ் நமக்கு இருக்கும். அதை டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ணி 6ஆக ஆக்க போகிறோம். ஓகேவா, இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த 12 வரைக்கும். அப்போ ரிமைனிங் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே 12 தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 12 12 12 டிவைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த 12 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் க்ரூஷே டுகெதராக பண்ணுங்கள். டபுள் க்ரூஷே டுகெதர் லாஸ்ட் ரவுண்டில் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 எடுத்துகிட்டு 3 எடுங்க. ஸோ 12 ஸ்டிச்சஸை நம்ம வந்து 6ஆக மாற்றணும். செகண்ட் டைம் பண்ணுறேன். தேர்ட் 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ணணும். தேர்ட் டைம் பண்ணிட்டேன். ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், லாஸ்டா 6th டைம். ஓகே, 1 2 3 4 5 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கிறேன், இல்லை 6 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ ரிமைனிங் 12 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டிச் கவுண்ட் படி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நமக்கு ஷூ வந்து அழகாக வரும். 3 4 11 12. ஓகே, 12 ஸ்டிச்சஸ்க்கு டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. ரவுண்ட் 4 வந்து எண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷேல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இந்த ரெடியூஸ் ரவுண்ட். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் ரவுண்ட். செயின் 2 1 2. ஓகே, ஃபஸ்ட்டு 12 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. சேம் ஸ்டிச்சில் ஃபஸ்ட் டைம் பண்ணுங்க. 1 2 3 12. ஓகே, 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் மட்டும் டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சஸ் ஓகே டுகெதருக்கு ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுங்க. yarn ஓவர் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் அகெயின் 3 லூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. ஜஸ்ட் 1 டைம் மட்டும் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ணணும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் yarn ஓவர், ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 3 லூப்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 2 வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே டுகெதர், தனித்தனியாக டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே டுகெதர். இப்போ ரிமைனிங் இருக்கிற 12 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே,
10 11 12. ஓகே, இப்போ நம்ம அந்த ரவுண்ட் 5 முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டபுள் குரோஷியோட டாப்பில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷூ வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைட், இது வந்து அந்த சைட் பார்ட், பேக் சைட், கீழே இருக்கிற பார்ட். ஓகே, ஒயிட் கலரில் இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த ரவுண்டோட எண்டில் வந்து நமக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். 12 12, நெக்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் 1, ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டில் நம்ம டபுள் குரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம டபுள் குரோஷே இந்த செயின்ஸில் தான் ஒர்க் பண்ணோம். ஓகேவா, இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராச்செட்டிங்கில் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த டபுள் குரோஷேயில் இந்த ஒவ்வொரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஒவ்வொரு போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த போஸ்ட். ஓகே, இந்த லைனை. ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட்னா பூக்கை வந்து பின்னாடி விட்டுறணும், இந்த போஸ்ட் வந்து முன்னாடி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகே, பேக் போஸ்ட்னா எப்படின்னா பின்னாடி உடைய ஹூக்கை விட்டு போஸ்ட் வந்து பேக் போயிடும். ஸோ அதுதான் பேக் போஸ்ட். பார்த்தீங்களா, பேக் சைடில் நமக்கு அந்த போஸ்ட் தெரியுது. ஸோ பேக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டில் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். டபுள் குரோஷே வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான், என்ன நம்ம செயின்ஸில் பண்ணாமல் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ செயின் 1 போட்டாச்சு. ஓகே, இது வந்து ஸ்டிச்சை கவுண்ட் ஆகாது. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் யான் ஓவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் ஹூக்கை வந்து விட்டுட்டு பேக் சைடு இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்துட்டா இதுதான் ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகே, 1 டைம் டபுள் குரோஷே. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பண்ண பண்ண உங்களுக்கு பழகிரும். அகெயின் இப்போ பேக் போஸ்ட் பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. பேக் போஸ்ட் பண்ணும்போது பேக் சைடு உடைய ஹூக்கு இன்சர்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம இப்படி விட்டுருவோம் ஃப்ரண்ட்லேயே. பேக் போஸ்ட்டுக்கு வந்து இதுக்கும் பின்னாடி ஷூக்கு பின்னாடி சைடாக விட்டுட்டு ஹூக் வந்து முன்னாடி வரும். ஓகேவா, போஸ்ட் வந்து பின்னாடி போயிடும். அதான் பேக் போஸ்ட். இப்போ யானை கிராப் பண்ணணும். 3 லூப்ஸ் டபுள் குரோஷே. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ். ஓகே, அகெயின் ஃப்ரண்ட் லூப், யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போஸ்ட் ஜஸ்ட் ஹூக்கு பின்னாடி இருக்கணும். ஓகேவா, இந்த போஸ்ட் வந்து முன்னாடி இருக்கணும். யான் ஓவர், பேக் போஸ்ட், பேக் சைடில் ஹூக்கை விட்டுட்டு இப்படி வரணும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த நீங்கள் ரவுண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செயின்ஸ் மேலேயே நீங்கள் டபுள் குரோஷே பண்ணிக்கலாம். இது எதுக்கு நான் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபோல்டு பண்ணும்போது இந்த இடத்துல ஈஸியாக நமக்கு ஃபோல்ட் ஆகிறதுக்காக பண்ணுறேன், வேறு எந்த பர்பஸ்க்கும் பண்ணலை. ஓகே, உங்களுக்கு இந்த ரவுண்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பேக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகே, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். ஓகே, எண்டில் காமிக்கிறேன். ஓகே, பேக் போஸ்ட், இப்போல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட், லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்க செயினில் பேக் போஸ்ட். ஓகே, இந்த இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இது நம்ம போட்ட செயின் 2. ஓகே, இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எங்கே பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டாக போட்ட ஃப்ரண்ட் போஸ்ட்டோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரவுண்டோட எண்டில் வந்து நமக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து
கிராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து க்ரன்ச் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஒயிட்டில் பண்ணக்கூடாது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறேன். நான் கடைசியாக பண்ண ஸ்லிப் ஸ்டிச்சை லாஸ்ட்டாக பேக் போஸ்ட் டபுள் க்ரூஷே பண்ணிவிட்டு ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கலரில் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, பேக் சைடில் ரெண்டையும் நாட் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 1 2 3 4 5 6 7th ரவுண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த க்ரன்ச் ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். செயின் 1. இந்த செயின் 1 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த செயின் 1ல் தான் நம்ம எவ்ரி டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா, இந்த செயின் 1 ஓகே ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகும். இப்போ சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, சேம் ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஹாஃப் டபுள் க்ரூஷேனா 3 லூப்பையும் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். இதான் அந்த க்ரன்ச் ஸ்டிச்சோட பேட்டர்ன். ஓகே, ஒரு ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பாருங்கள் ஹாஃப் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் ஒரு ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் பண்ணுங்கள். 30 ஸ்டிச்சஸ்லேயுமே எண்டில் வந்து அந்த செயின் 1ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, இதுலேருந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் ஹாஃப் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம போட்டால் ஃபஸ்ட்டு செயின் 1 வந்து இங்கே இருக்குது. ஓகே, செயின் 1 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே ஆரம்பிச்சிருக்கோம். இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 8க்கு போகிறோம். ரவுண்ட் 8 வந்து செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கிறணும். நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணோம்ல, இந்த லாஸ்ட்டாக பண்ணோம்ல ப்ரீவியஸ் ரவுண்டில் ஸ்லிப் ஸ்டிச்சோடு முடித்தோம். அந்த ஸ்லிப் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணணும். நான் சொல்கிறது செயின் 1ல் பண்ண ஸ்லிப் ஸ்டிச் கிடையாது. ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, க்ரன்ச் ஸ்டிச்சில் பண்ண ஸ்லிப் ஸ்டிச்சில் அந்த ஸ்லிப் ஸ்டிச் மேலே ஃபஸ்ட்டு 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, இந்த ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இதையே நம்ம ஆல்டர்னேட்டிவாக ரிப்பீட் பண்ணணும். ஸோ 1 ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மேலே ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஜஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரூஷே. இது வந்து ஹாஃப் டபுள் க்ரூஷே ஸ்டிச்சுக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச். லாஸ்ட் ரவுண்ட் பண்ண மாதிரியே ஹாஃப் டபுள் க்ரூஷே ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. ஹாஃப் டபுள் க்ரூஷே ஸ்லிப் ஸ்டிச், ஹாஃப் டபுள் க்ரூஷே. இந்த செயினில் வந்து இங்கே இருக்கும் செயின்ஸ். ஓகேவா, நீங்கள் இந்த செயினில் விட்டுறக்கூடாது. வி ஸ்டிச்சில் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு அடியில் தான் விடணும். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஹாஃப் டபுள் க்ரூஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். அகெயின் செயின் 1 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா,
இந்த டிசைன் வந்து இப்படி தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 7 அண்ட் ரவுண்ட் 8 வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ரவுண்டு 14 வரைக்குமே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். செயின் 1 பண்ணுங்கள், டர்ன் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சை விட்டுருங்க. செகண்டுலேருந்து ஆரம்பிங்க. செகண்டு ஸ்லிப் ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரோஷே மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது ரவுண்ட்ஸ் 8 முடிச்சுட்டு இப்போ 9 பண்ணிகிட்ருக்கேன். ரவுண்ட் 9லேருந்து 14 வரைக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 14 வரைக்கும் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து யானை வந்து நல்லா லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பூட்ஸ் வந்து ரெடி. லாஸ்ட்டாக இந்த டெய்லை மட்டும் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான பேபி பூட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. லெஃப்ட்டு ரைட்டுன்னு தனித்தனியாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. 2 ஷூமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு வந்து நீங்கள் பூட்ஸ் வித் இந்த கிறிஸ்மஸ் ஹேட்டோட மேட்சிங் அவுட்ஃபிட்டாக போட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலில் இன்னும் நிறைய கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.